விருச்சிக ராசியில் இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்குமா, அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா? அவங்களோட ஜாதகத்தில் காமனாக இருக்க விஷயம் எதுமா? ஸோ விருச்சிகத்தில் யாரும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க, நான் சொல்லிடுறேன் ஓப்பனாக உங்களை பற்றி. இவங்களோட டிவோர்ஸ் அப்படின்றது எந்த ஒரு விஷயத்துக்காக இருக்கும்? ஜாதக ரீதியாக வந்து பார்க்கும்போது என்ன மாதிரி விஷயம்? ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறோம், அந்த கோவமான நேரத்தில் இவங்க எதையுமே வார்த்தையை திறக்காமல் இருக்கிறது, வாயத்தில் திறக்கூடாது கொஞ்ச நேரத்துக்கு. இவங்களோட சோல்மேட்ஸ் எந்த மாதிரி இருப்பாங்க? வீட்டில் எடுத்த பொருளை வைக்கணுன்றது தான் வீடு அப்படின்ற அளவுக்கு இவங்க டீச் பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ அவங்களோட கர்மாவோட பிரிவோட இது என்ன மாதிரி இருக்கும்? ஒட்டுமொத்த கோவத்தையும் கொண்டு வந்து பழி வாங்குற மாதிரி, நீ இப்படி பண்ணதானே, நான் உனக்கு இதை பண்ணி ஆகிற வம்ம வைக்கிறேன் பாருன்ற அளவுக்கு வேகமாக அதை பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த சோல்மேட் ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு என் கூட ஃபேமிலி கன்சல்டன்ட் அண்ட் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன் மேம். நிறைய பேர் வந்து இப்போ எல்லாரும் நான் லவ் பண்ணுறேன் ஆனால் வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க, எனக்கு லவ்வே இல்லை ஆனால் வீட்டில் வந்து லவ் பண்ணுறியா, எதையாவது பண்ணி தொலை, நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், லைக் அப்படி ஒரு ஜோனில் இருக்காங்க. ஆனால் சில ராசிக்கு வந்து உண்மையாகவே லவ் மேரேஜ் நடக்குமா, அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்குமா அப்படின்றது காமனாக ஒரு டவுட் இருக்கும்ல மேம், அது ஜாதகத்தில் பார்த்து சொல்ல முடியுமா? நிச்சயமா. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம காதலை பற்றி பேசியிருக்கோம். அதில் ரொம்ப யூனிக்காக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நிலைமைக்கு பார்க்கும்போதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த காதல் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு தவறாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பற்றின ஒரு விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருக்குமே அந்த அன்புன்ற ஒரு தேடல் இருக்குது. என்ன வேணால் ஆன் பண்ணுங்கள், என்ன வேணால், என்ன பெரிய ஆளாக வேணால் ஆகலாம், அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை பரிமாறிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா லைஃபே இல்லை. இன்றைக்கி நான் நிறைய பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு அன்பு செலுத்துறதுக்கான ஆள் இல்லை, கம்யூனிகேட் பண்ண ஒரு ஆள் இல்லை, என்னை வந்து சாப்பிட்டியா, தூங்கிட்டியா, என்ன கஷ்டத்தில் இருக்குது, இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு ஆளுன்ற வருத்தம் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஓகேவான்ற அந்த ஒரு வார்த்தை கேட்க எனக்கு ஆள் இல்லை அப்படின்ற. ஆமாம், எனக்கு இருக்கிற நிலைமை அதுதான். ஆனால் அதனுடைய மறுரூபம் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு வார்த்தைகள் இல்லையா? இப்போ எப்படி நம்ம வந்து சாப்பிட்டியான்னு கேட்போம், இதே வந்து ஒவ்வொரு மொழியில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிற மாதிரி தான். இதில் இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லவ்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. தமிழ்லேயும் வந்து தூய தமிழில் காதல். அந்த அன்பினுடைய ஒரு நூல இடைவெளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அன்பு தான். அது யார் மேலே எந்த அன்பில் வைக்கிறோம், எக்ஸ்ட்ரீமாக வைக்கக்கூடிய நிலை அப்படின்றது தான் அந்த காதல். இப்போ அம்மா பையனோட பாசன்றது, ஒரு பிணைப்புன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த காதல் எதிர்பாலனத்தின் மீது வரக்கூடிய ஒரு நிலைன்றது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறது. ஸோ அதை பற்றி ஒரு விஷயம் கண்டிப்பாக பேசி அவனை இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு ஒரு 10 கால் வருதுன்னா அதில் 9 கால் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் கேள்வியாக தான் இருக்காங்க. அந்த ஒரு காதலில் மாட்டிட்டாங்க, அதுலேருந்து வெளியில் வர்றது எப்படி, இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பஞ்சாயத்தாகவும் இருக்குது பல பேரோட லைஃப்பில் வந்து. ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை தான் ஒரு லைஃபாகவே டோட்டலாக சேஞ்ச் ஓவர் பண்ணிடும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நான் நிறைய பிள்ளைங்களுடைய லைஃப்பில் பார்க்குறேன், காதல்னு ஒரு விஷயத்தில் வந்து நிறைய லேக் ஆகுறாங்க. அவங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன்னா, இதுலேருந்து பிள்ளைங்களை மீட்டு எடுத்தாலே இப்போ அவங்களோட வாழ்க்கை சூப்பராக வாழ்வாங்கன்றது அதுக்கான ஒரு சூழ்நிலை தான் ஃபஸ்ட்டு இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மேம், விருச்சிக ராசியில் இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்குமா, அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா? அவங்களோட ஜாதகத்தில் காமனாக இருக்க விஷயம் எது மேம்? நிச்சயமாக காலச்சக்கரத்துக்கு 8ஆமாவும் சொல்லக்கூடியது விருச்சிக ராசி. ஸோ விருச்சிகத்தில் யாரும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க, நான் சொல்லிடுறேன் ஓப்பனாக உங்களை பற்றி. அதாவது விருச்சிகத்தை ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்கன்னா நீங்களாம் வேறு மாதிரிங்க, அதுக்குள்ள ஒரு தனி துணிச்சலே வேணும், தைரியமே வேணும் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப இல்லை, அவங்க இயல்பாகவே எப்படின்னா ரஃப் அண்ட் டஃப்பான கேரக்டராக இருப்பாங்க. ஓகே, அது எல்லாருக்கும் பிடிக்குமா? ஆனால் நிறைய பேருக்கு இப்போ அப்படி தான் நம்ம பிடிக்குது. இப்போ பிடிக்குது, உண்மை அதுதான். என்னென்னா அந்த ரஃப் அண்ட் டஃபாக இருப்பாங்க, எதாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் பேசிடுவான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேக்ஸிமம் இவங்களெல்லாம் லவ் பண்ணிட்டோம் அப்படின்னா செவ்வாய் சுக்கிரன் காம்போங்க. 5ஆம் இடமே பார்த்திங்கன்னா மீனம் விட ஒரு சுக்கிரன் உச்சம். எக்ஸ்ட்ரீமான லவ் லைஃப் அப்படின்னுக்குள்ளே போய் மூழ்கி போகிறவங்களும் இவங்க தான். ஒன்று ஒட்டவே விட மாட்டாங்க, பின்னாடியே அலைய விட்டு அந்த லவ்வை வந்து ஓகே பண்ண வைக்கிறது வரைக்கும் போதும் ஆகணும்னு வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து இவங்களுக்குலாம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எப்படி நம்ம சிம்மமை பொறுத்த வரைக்கும் மாதிரி தான், திணிச்செல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் நீச்சம், அன்பு, அந்த அன்பு உள்ளே இருக்கும், வெளியில் சொல்ல தெரியாது. அதே மாதிரி வந்து 5ஆம் இடம்னு எடுத்துட்டிங்கனாலும் சுக்கிரன் உச்சம், குருவோட வீடு, ரொம்ப பாசக்கார பிள்ளைங்க. ஆனால் வெளியில் தாங்க டெரர் பீஸ், உள்ளுக்குள்ளே பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு ஆள், குழந்த மனம் இருக்கும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சக்கூடிய ஒரு ஆள் இருப்போம். எனக்கு ஒன்றும் கவலை இல்லைங்க, நான் விருச்சிகத்தை லவ் பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை இல்லையா, ஏன் இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்கா, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறா, நான் போய் வீட்டில் சொல்லி அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம், அவளே பார்த்து எல்லாம் பார்த்துப்பா அப்படின்ற அளவுக்கு தைரியம் வந்துடும். ஓகே, மேக்ஸிமம் வந்து விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு தனித்துவமான ஒரு
ஆணா பிறக்க வேண்டியவங்க பெண்ணா பிறந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு தைரியமா துணிச்சலா, இதெல்லாம் நீ பையன் தான் பண்ணுவான்னு பார்த்தேன், நீயா பண்ற? எல்லாத்துலயும் நாங்க தான் அப்படின்ற அளவுக்கு பண்ணக்கூடிய ஓகே. நபர்களா இருப்பாங்க. பட் இவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றது என்ன மாரி மேம் இருக்கும்? ஏன்னா இவ்ளோ ஸ்ட்ராங்கா, போல்டா இருக்காங்க. எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்கன்றப்ப, பார்ட்னர் லவ் மேரேஜ்ல ஓகே. பட் அரேஞ்ச் மேரேஜ்ன்னு வரும்போது என்ன மாரி விஷயங்கள் இருக்கும்? ஒண்ணும் இல்லடா. இப்படி நேரா எடுத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். 7ஆம் இடமும் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனோட வீடு. விருச்சிகத்துல பார்த்தீங்க அப்படின்னா நேர் 7ஆம் இடம் சுக்கிரனோட வீடு தான். இப்போ மனசுக்கு பிடிக்காம இவங்கள்ட்ட திணிக்கவே முடியாது. "அப்பா நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஸ்டேட்டஸ் பாரு, எல்லாம் கௌரவம் பாரு. இல்லடா பாப்பா அந்த பையன் நமக்கு செட் ஆக மாட்டான். அத நான் சொல்லணும்ப்பா. நான் தான் வாழ போறேன்." அப்படின்னு அந்த பொண்ணு தான் டிசைட் பண்ணுவா. ஸோ அப்படி 7ஆம் இடம் பார்ட்னர் அப்படின்னு வரும்போது, இவங்க வந்து டெரரா இருக்கிறாங்க. ஆனா மல்ட் ஆகக்கூடிய ஆள் யாருன்னா, அந்த பார்ட்னர் தான். ஸோ அந்த பார்ட்னர் வந்து நின்னு அந்த புள்ள மல்ட் ஆயிடும். யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, பார்ட்னர் தான் பார்ட்னர் கண்ட்ரோல். மட்டும் தான். ஸோ இவங்கள வந்து கரெக்டான பார்ட்னரை சூஸ் பண்ணி, அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இவங்களுக்கு 7ஆம் இடமே ரிஷப வீடா வரும். அப்போ ரிஷபத்தில அடங்கி போகக்கூடிய ஆளா யார் இருப்பாங்க? விருஷகம். விருஷகம் வந்து எங்க அடங்கும்? ரிஷபத்தில மட்டும் தான் அடங்கும். 7ஆம் இடம்ன்றது கலத்துரும். அதில நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? எல்லாமே வந்து இதுவா சொல்றோம் நம்ம ராசி அடிப்படையில நிறைய டிகிரி வைஸஸ் மத்த கிரகத்தினுடைய அமைப்பு, அதில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளும் இருக்கு. நட்சத்திரத்தலாம் பொறுத்து இருக்கு. இதில வந்து நம்ம ஒரு மேலோட்டமா பொதுவா சொல்றோம். சொல்லும்போது இந்த ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா. 7ஆம் இடம்ன்றப்ப பார்ட்னர். அப்ப இவங்களுக்கு வந்து வேகம், துடிப்பு, கோவம், ஆத்திரம் இருந்தாலும் சரி, அடுத்த செகண்ட் எத சொல்றாரு பாக்யராஜ் சார், "நீ என்ன வேணா பேசிக்கோ. ஆனா என் ஒய்ஃப நான் எந்த இடத்துல எப்படி கரெக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னுவாரு இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாரி தான். ஸோ விருஷத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு அந்த அவங்களுடைய புரிஞ்சுகிட்டு, "நீ பண்ணு." அதாவது அடிக்கிற என்ன வேணா பண்ணு. நான் தைரியமா இருக்கேன். நீ பண்ணலாம் அப்படின்றதுக்குன்னு நான் நிக்கிறேன் அப்படின்ற மாரி ஒரு தைரியம் குடுப்பாங்கல்ல, அதில வந்து மெல்ட் ஆயிடுவாங்க. இவங்களோட டிவோர்ஸ் அப்படின்றது எந்த ஒரு விஷயத்துக்காக இருக்கும்? ஜாதக ரீதியா வந்து பார்க்கும்போது என்ன மாரி விஷயங்கள் இருக்கும்? ஒண்ணே ஒண்ணு இப்ப அவங்களுக்கு என்னன்னா, கோவம் ஜாஸ்தி வரும். சரிங்களா? சென்சிட்டிவான ஆளு. சட்டு சட்டு சட்டுன்னு எடுத்து பேசிருவாங்க. பட பட படன்னு பட்டாசு மாரி வெடிச்சுருவாங்க. அடுத்த செகண்ட் ஒண்ணுமே இருக்காது. மனசுல எதையும் வச்சுக்கவும் தெரியாது. வச்சு பதமாப்பாங்கன்ற ஒரு கேரக்டர் ஒரு பக்கம் இருந்தாலும், சந்திரன் நீச்சம். ஸோ மனசுல இருக்கிறத நான் வெளிப்படையா பேசுறேன்ற மாரி பேசிடுவாங்க. ஸோ அங்க தான் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, பஞ்சாயத்தே முதல்ல ஆரம்பமாகும். ஸோ 6, 8 அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட வார்த்தைகளே உங்களுக்கு காயப்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். ஒருத்தவங்கள்ட்ட பேசுறோம். அந்த கோவமான நேரத்தில இவங்க எதையுமே வார்த்தைய திறக்காம இருக்க வாயத்தில திறக்கக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா போயிரணும். எங்கேயாவது கொஞ்சம் போய் அமைதியா உட்காந்துட்டாங்கன்னா, இவங்களுடைய நிலைகள் மாறிடும். மேக்ஸிமம் இவங்களுக்கு பிரச்சனை வெளியில இருந்துலாம் கிடையாது. இவங்களுக்கு சொந்த செலவு சூனியம் வச்சுக்கிறது அப்படின்னா, இவங்களுடைய கத்தியின்றி, ரத்தமின்றி காயப்படுத்தக்கூடிய ஆள் யாரு அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களே தான். இதுதான். மனசு வார்த்தைகள் தான். தான். மனசும் வார்த்தையும் தான். இவங்களோட சோல்மேட்ஸ் என்ன மாரி மேம் இருப்பாங்க? விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் இவ்ளோ விஷயங்கள் சொல்லிட்டீங்க. அப்ப அவங்களோட சோல்மேட்ஸ் என்ன மாரி அவங்களோட ஜாதக ரீதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா. அந்த சோல்மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய கோபத்தையும், இவங்களுடைய தைரியத்தையும் பாராட்டக்கூடிய ஒரு நபரா அவர் இருக்கணும். அவங்க எதிர்பார்க்குறது என்ன? இவ்வளோ தான் எதிர்பார்ப்பாங்க சோல்மேட்ட. ஓகே எனக்கான கனெக்டிவிட்டில நீ இருக்கிற அப்படிங்கிற அந்த நம்பிக்கை குடிக்கக்கூடிய அந்த நீ இப்படி பண்ண தானே, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நீ என்னை கண்ட்ரோல் பண்ற ஆளா இருந்தனா, அப்படிப்பட்ட உறவு வேணான்னு இவங்களே ஒதுக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க ரொம்ப ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர். இவங்க ஒரு பஞ்சுவாலிட்டியா இருப்பாங்க. வீடுன்னா கலைஞ்சிருக்கிறது தான் வீடுன்னு நம்ம ஆள் இருப்பாரு. வீட்ல எடுத்த இடத்துல எடுத்த பொருள வைக்கணுன்றது தான் வீடு அப்படின்ற அளவுக்கு இவங்க டீச் பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு கனெக்டிவிட்டி செட் ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கான சோல்மேட்ஸ் வந்து சோல்மேட்ஸ் வந்து சூப்பரா கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை தான். ஓகே. அதில எதுவும் மாற்றமே கிடையாது. ஸோ இவங்களோட கிரியேட்டிவ் மத்த எல்லா விஷயத்தையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஒவ்வொன்னையும் பாராட்டணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்ன வேணா பண்ணிக்கோ. எங்க வீட்டுக்கார அம்மா வந்துட்டா எல்லாம் அவர்கிட்ட கேட்டுக்கங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அந்த பையன் சரவுண்டர் ஆயிடும். இதே பையனா இருக்கான் அப்படின்னா, அவன் ஜிம் போவான். நல்லா ஜாலியா ஸ்போர்ட்ஸ் விளையாடுவான். ஏய் 7 வயசாச்சு இன்னும் உட்காந்து 4 பசங்களோட சேர்ந்து ஊர சுத்திட்டு இருக்க. உன் ஃப்ரெண்டெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வராது. எனக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு போட முடியாது. இப்படிலாம் வந்து ஒரு பொண்ணு பேசுறா அப்படின்னா, விருட்சத்துல இருக்க பையன் 4 ஃப்ரெண்ட்ஸோட தான் சுத்துவான். ஓகே. ஜாலியா இருப்பான். அவனுக்கு வந்து அந்த ஃபிட்னஸ் ரொம்ப பிடிக்கும். உடம்ப பாதுகாப்பு பண்ணுவான். போய் நல்லா விளையாடுவான். குழந்தைத்தனமா எல்லாமே அந்த தைரியம் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராவே இருக்காருன்னு வச்சுப்போமே. இப்பயும் ஒரு மந்த் எண்ட்ல போயிட்டு, நான் ஒரு வீக் வச்சிருக்கோம். இந்த டேல நாங்க எல்லாம் மீட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்ட்டி பண்ணுவோம், விளையாடுவோம். இந்த மாதிரி ஜாலியா இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாருன்னா, அதுக்கு ஒய்ஃப் வந்து அலோவ் பண்ணணும். ஓகே. இதுதான் அந்த கர்மா. எங்கே வரும்னா, இவங்களுடைய ஃப்ரீடம் ஃபுல்லா அங்க கண்ட்ரோலுக்கு போய் கேட்டு வாங்குற மாரி இருக்கும். இத்தன நாள் நான் எல்லாத்தையும் அரட்டினேன், இன்னைக்கு என்னைய அரட்டுறாங்க. ஸோ அப்ப அவங்களோட கர்மோட பிரிவோட இது என்ன மேம் இருக்கும்? ஏன்னா இவங்க இவ்ளோ ஸ்ட்ராங்கா, இண்டிபெண்டன்ட்டா வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அத தான் நான் பண்ணுவேன்ற ஒரு இதுல இருக்கவங்க வந்து என்ன மாரி பிரிவு அப்படின்றது வந்து இருக்கும் மேம் இவங்களோட கர்மாவ பொறுத்தவரைக்கும்? ஒண்ணும் இல்லடா. அதுதான் அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஒரு கண்ட்ரோல் பண்றதுன்றத விரும்ப மாட்டாங்க. அது பெத்தவங்களா இருந்தாலே அந்த கண்ட்ரோல விரும்பாத ஆளு. இப்போ சோல்மேட்டுன்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீ என்ன புரிஞ்சுக்காம வேற யாரும் என்ன புரிஞ்சுப்பா?
ஸோ உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குற விஷயமே இதுதான். நீ இவ்வளோ தூரம் நீ வந்ததுக்கப்புறம் நமக்குள்ளே அந்த கனெக்டடு என்னால் முடியாது, வேண்டாம் விட்டுரு அப்படின்ற அளவுக்கு உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. இமீடியட்டாக முடிவு, வேகத்தில் முடிவெடுக்கவே கூடாது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்றவங்களுடைய பேச்சையும் இவங்க உள்வாங்குவாங்க. ஒப்பீனியன் கேட்பாங்க. வெளியில் யாருக்குமே தெரியாது. இவங்க நிறைய ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட போயிட்டு, எனக்கு இப்படி நடந்துச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம், சொல்யூஷன் என்னவா இருக்கும்னு நிறைய ஒப்பீனியன் கேட்பாங்க. ஸோ அந்த கோவத்தை வந்து அட்லீஸ்ட் கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் இவங்க என்ன மாதிரி அப்ளை பண்ணுறாங்கன்றது அந்த நேரத்தை பொறுத்தது. ஸோ இமீடியட்டாக கோவத்தில் இவங்க முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, அதுவே அவங்களுக்கு பாதகம். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த கோவத்தையும் கொண்டு வந்து பழி வாங்குற மாதிரி, நீ இப்படி பண்ணதானே, நான் உனக்கு இதை பண்ணி ஆகிற வம்ம வைக்கிறேன் பாருன்ற அளவுக்கு வேகமாக அதை பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த சோல்மேட் கட் ஆகும். ஓகே. கொஞ்சம் வந்து பொறுமையா இருந்து எல்லாரோட ஒப்பீனியன்ஸும் கேட்காம அவங்க சொல்றத அவங்க கேட்டாலே அந்த ரிலேஷன்ஷிப் அழகா மாறிடும் நிச்சயமா. அப்படின்றது தான். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும். முதல்ல அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து என்ன நடந்துச்சுன்றதை இவங்களுக்குள்ளேயே ஆலோசனை பண்ணணும். ஓகே, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ண போகிறேன், இது என்ன மாதிரி என்னோட வாழ்க்கையை இம்பாக்ட் பண்ண போகுது. ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய நெகட்டிவ் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு அப்போதைக்கு பெருசாக தெரியும். உங்களோட பாசிட்டிவ் விட்டு கொடுத்த எதுவுமே தெரியாது. எவ்வளோ ரசித்தாங்களோ அந்த நிலையெல்லாம் மாறிடும். அவங்களோட பேசின அந்த ஒரு சின்ன வார்த்தை அதை பெருசு பண்ணி பூதாகரமாக்கி அது ஒரு வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டா போதும்.